ஹலோ கைஸ், அடுத்து நாங்கள் டாஸ்க் வீடியோ பண்ண போகிறோம். அது என்ன டாஸ்க்னோ தெரியாதவங்க கிட்ட போய் அது என்ன டாஸ்க்னு கேட்க போகிறாங்க. அவங்க சொல்கிற டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A few minutes later. அண்ணா, இந்த மாதிரி நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வீடியோ இருந்தால் போடுங்கண்ணா. டாஸ்க் வீடியோவா? ஆமாண்ணா. இது வண்டியிலேயே வந்தீங்க? ஆனால் வண்டியில் வரல, சும்மா தான் வந்தோம். என்னடா சொல்றாங்க? வண்டியில வந்தீங்கன்னா தள்ளிட்டு போனீங்க, ஒரு கிலோமீட்டர் தள்ளிட்டு போனீங்கன்னா அதுவே அதே டாஸ்க் வீடியோ. ஒரு கிலோமீட்டர் தள்ளிட்டு போகிற வண்டியா? ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அப்படிங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா ஒரே மொட்டை வெயிலா இருக்குது, தள்ளிட்டு போனீங்கன்னா சரியா இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணிடுறோம். இந்த வீடியோ பண்ணுறோம். நானும் கஷ்டப்பட போகிறேன், நாங்களும் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட சாவி இங்கே இருக்குது. ஸோ இவன்கிட்ட கொடுத்துட்லாம். அவ்வளோதான், நம்மளோட டாஸ்க்கு பண்ண போகிறோம். அவ்வளோ கிளம்பலாம். அவ்வளோ ரொம்ப மூச்சாங்குது, முடியலடா. சாய்க்குறா, கேமரா எங்கேயுமே நிற்கலை, பொய் சொல்லலை. என் வீடியோ டாஸ்க் சக்ஸஸ். ஆகேஷ், நாங்கள் நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்க்க போகிறோம். நம்ம மன்னனுக்கு வாங்க போய் நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். இந்த மாதிரி டாஸ்க் வீடியோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நான் அடுத்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இவருக்கு நீங்கள் ஏதோ டாஸ்க் வீடியோ சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன். டாஸ்க் டெய்லி டாஸ்க், ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணி கேட்டிங்கன்னா என்ன டாஸ்க் சொல்கிறது? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று ஈஸியானதை கொடுக்கணும். டாஸ்க் தான் கஷ்டமாக தானே இருக்கணும், ஈஸியாக இருக்கக்கூடாதுல்ல. சரி, ஓகே. மீடியமாக இது பண்ணுறதுன்னா ஹோம் கிளீனிங். டெய்லி கிளீனிங் தானே, டெய்லி நார்மலாக பண்ணுற விஷயம் தானே அதெல்லாம். ஹோம் கிளீனிங் டெய்லி ஒன் டே இந்த மாதிரி ஈஸி பண்ணலாம். சரி, ஓகே. நாங்களும் பண்ணுவோம். இப்போ நம்ம டாஸ்க்கு தான் பண்ண போகிறோம். வீடு கிளீன் பண்ண விட்டாங்க. பாருங்க, முதல்ல கூட்டிடுவோம். அரே சாப் வேணாம் பண்றா. இங்க பாருங்க, திரும்பி எல்லாம் முன்னாடி வருதுடா. அதெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ டாஸ்க் முடிஞ்சது. இப்போ நம்ம வேற வீடியோ டாஸ்க் பார்க்கலாம். ஓகேவா? பாத்ரூம் பல்லுவா? ஒன்லி பாத்திரம். ஓகேவா? பாத்ரூம் கழுவா இல்லை, ஒன்லி வீடு கிளீனிங் தான். பாத்ரூம்ல கழுவு சொல்ல யாரும். ஓகேவா? அவ்வளவுதான், நம்ம டாஸ்க் முடிஞ்சு. இவங்கெல்லாம் ஏன்டா கூட்டு வந்த? நம்ம தனியா எடுத்துட்டு மாப்போட நம்ம முடிக்க போறோம் இந்த வீடியோவை, நம்ம டாஸ்க. இதுக்கு மேல வேலை சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு இது துணி போடுற வேலை நமக்கு பிச்சம். ஏன் துணி துவைக்கிற வேலை? ஏன்னா எங்கள் அம்மா வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் இல்லை நம்ம டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நம்ம சொன்னதெல்லாம் முடிச்சிட்டோம். இது மேலே ஒரு வேலையும் இல்லை. பாய் பாய். அடுத்ததான் நமக்கு சீரம் சிவாவுக்கு டாஸ்க் கேட்க போகிறோம். ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். படம் நாங்கள் போகலாம். நாங்களும் பண்ணுவோம், யூடியூப் சேனலும் வரோம். இப்போ நாங்கள் டாஸ்க் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம பையனுக்கு ஏதோ டாஸ்க் பண்ணுவோம்.
செய்யணும் பண்ணணுமா? நல்லா கஷ்டமானதாக கொடுங்க, நம்ம செய்வோம். எல்லாம் சரிதான் இருந்தாலும் நீ வீட்டுக்கு பேசலாம். வேற இதெல்லாம் சுத்தமாக இருக்குதுப்பா, இப்படிலாம் இருக்குது, நிறைய பக்கம் இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணுது. க்ளீன் பண்ணுற ஏரியா க்ளீன் ஏரியா க்ளீன் பண்ணி இதோட என்ன வேணும்? சரிடா. அந்த பக்கமாக இல்லை நிறையா இருக்குது, ஏரியா சுத்தம் பண்ணுங்க. பண்ணுறியா? சைடு தான் இருக்குது. சரிக்கா பண்ணிடுங்க. பண்ணிடுறியா? ஓகேவா? சுத்தம் பண்ணி நல்லா பேருக்காங்க. அந்த அக்கா சொன்ன டாஸ்க்கை நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ண போகிறேன். பாட்டில் போட்டு பாட்டில் தரேன். பாட்டில் போட்டு பாட்டில் வாங்க மாட்டேன். ஐஸ்கிரீம் போட்டு பாட்டில் போடுறேன். பாட்டில் வேணாம்பா. பாட்டில் வேணாமாண்ணா? சரிங்க, ரைட் விடுங்க. சாரி நிற்கிறேங்க. இவ்வளோ குப்பையை எடுத்து கொட்டியாச்சுங்க. நாளைக்கு வந்து மாநகராட்சி வந்து எடுத்து அவங்க குப்பையை வந்து எடுத்து போட்டுப்பாங்க. அதனால் நம்ம வேலை முடிஞ்சுது. அந்த அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சு நம்ம வேலை முடியுது. வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டாஸ்க்கும் எல்லாத்தையும் கேட்டு பண்ணாங்க ஒவ்வொருத்தவங்களும். என்னோட டாஸ்க்கை நானே சுயமாக வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு அந்த டாஸ்க். இந்த வெறுங்குடத்தை தண்ணி போய் நிரப்பிட்டு இங்கேயும் வந்து வைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நமக்கு டாஸ்க். வாங்க போகலாம். நம்பிடும் மீன் கொஞ்ச நாள் நம்பிடும். குடத்தை இப்போ தூக்க போகிறோம். குடை தூக்க போகிறோம். எடுங்கண்ணா. என்னண்ணா லைட்டாக இருக்கு தம்பி. இரு தம்பி, நானும் ஈஸியாக நினச்சேன். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கு தம்பி, தூக்கும்போது தான் தெரியுது அதோட இது. லைட்டாக கெஸ்ட் வாங்குது, ரொம்பலாம் இல்லை. வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. முடிச்சிடலாம், டாஸ்க்கு முடிச்சிடலாம். அப்படிங்க அலப்படாங்க. எதையும் தாங்க இது எவ்வளோ பண்ணுறதை பண்ண மாட்டேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கெஞ்சி வர முடியாது. கை கொஞ்சம் அங்கே வச்சேங்க. அங்கேருந்து கொண்டு வரேன்னே. நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தம்பி வேணாம், நான் இங்கேருந்து கொண்டு போ அப்படிங்கிறான். பரவாயில்ல, இது எப்படி கொண்டு போகிறோம் பார்க்கலாம். ஐயோ, அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி எடுத்துட்டு வா. இல்லை வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம டாஸ்க் முடிஞ்சுங்க. நம்ப மாட்டீங்க, தண்ணி தெளிச்சு கேட்டேன். முடிஞ்சு.
உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ரா. வாட்ட விட்டுருக்கான் சட்டி.